ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MongoDB queriesஓட பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எப்படி பார்க்கலாம்னா ஃபைண்ட்ன்ற கமாண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணோம். db டாட் நம்ம கலெக்ஷன் நேம் ரெக்கார்ட் அண்ட் தென் ஃபைண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இதை நம்ம செக் பண்ணோம். இங்க வந்து நம்ம 3 டாக்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ பர்டிகுலரா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோட டீடைல்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா db டாட் ரெக்கார்டுன்ற கலெக்ஷனோட நேம் கொடுத்துக்கலாம். சேம் ஃபைண்ட் கொடுங்க. பட் இந்த பராந்தசிஸ்குள்ள என்ன கொடுங்க அப்படின்னா ஸோ இந்த டாக்குமெண்ட்ல இதர் ஏதாவது ஒரு கீ வேல்யூ பேர் கொடுத்தீங்கன்னா டோட்டலா வந்து அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் பாத்தீங்கன்னா இங்க நேம் ஜோஷன் இருக்குங்களா, இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நேம் ஜோஷ் அப்படின்றது நான் கொடுக்குறேங்க. இப்படி கொடுத்துட்டு நான் வந்து இது ரன் பண்ணேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜோஸ்ன்ற பர்சனோட டீடைல்ஸ் மட்டும் தனியா வரும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் வேணும், மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல டோட்டலா எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைன் கொடுத்துட்டு பராந்தசிஸ் எம்டியா விட்டோம் அப்படின்னா எல்லா டீடைல்ஸும் சேவ் பண்ணியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து நமக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஷார்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் தட் கொஞ்சம் நியூமரிக்கல் வேல்யூஸ் வச்சு நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்டிங்க்கு போயிடலாம். இப்போ சேம் பார்த்தீங்கன்னா டிபி டாட் கலெக்ஷன் கலெக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ கலெக்ஷன் நேம் கொடுத்துட்டு இதே இதில் ஃபைண்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஃபைண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சேலரி வச்சு நான் ஒரு ஃபில்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேலரி வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ 40,000 இங்க இருக்கு, 50,000 இங்க இருக்கு, யார் யாருக்கெல்லாம் வந்து சேலரி எபோவ் 35,000 இருக்கு அப்படின்றத நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்க வந்து உள்ள கொடுங்க. சேலரிக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சேலரின்னு கொடுத்துருக்கோம். இப்போ சேலரி கொடுத்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துக்குங்க. தென் என்ன கொடுக்கணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணீங்க. அதாவது அதாவது இங்க ஏதாவது கால்குலேஷன்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம், டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். எல்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சரிங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 40,000 எவ்வளோ சேலரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 40, 50, 60 இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபில்டர் பண்ணுவோம்னா ஒரு 60, 55,000க்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் 50,000 கொடுக்குறேன், இல்ல 55,000 கொடுக்கலாம். 55,000 கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 55,000 கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஃபில்டர் ஆகி வரணுன்ற கொரிஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பர்சன்ஸோட வேல்யூஸ் வரும், 40,000 அண்ட் 50,000. பிகாஸ் இன்னொரு பர்சனோட சேலரி பார்த்தீங்கன்னா இங்க 60,000. அதனால தான் அந்த பர்சனோட சேலரி வந்து நமக்கு வரல. சரிங்களா? 60,000 இருக்குங்களா, அதனால அந்த பர்சனோட சேலரி வரல. இதே நம்ம கிரேட்டர் தென் எப்படி யூஸ் பண்ணலாம்னா சேம் கமாண்ட் தான், அதே டிபி யூஸ் பண்ணிக்கங்க. கலெக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு, சேம் ஃபைன் கொடுத்துட்டு இப்போ இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா சேலரி கொடுங்க. சேலரி இந்த டைம் பாத்தீங்கன்னா டாலர் சிம்பலுக்கு அடுத்தது ஜிடின்னு கொடுங்க. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இந்த வாட்டி நான் ஒரு 45,000 கொடுக்குறேன். 45,000 கொடுத்தேன்னா 45,000க்கு மேல இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு ஃபில்டர் ஆகி வரும். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா 60,000 வந்திருக்கு, 50,000 வந்திருக்கு, 40,000 வரல. ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணதே 45,000க்கு மேல இருக்க சேலரி இதெல்லாம் தான் ஃபில்டர் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெக்ஸ்ட் ஃபில்டர் பண்ணணும்னா நீங்க வந்து கீ வேல்யூ பேர் கொடுத்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இல்ல ஒரு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென்லாம் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ஷார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்டிங் என்ன, அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும் இல்ல டிசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும். ஏதாவது ஒரு நியூமரிக்கல் காலம் பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ மாத்தணும் அப்படின்னா அதை தான் நம்ம ஷார்ட்டிங் சொல்லுவோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சேம் கமாண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். டிபி டாட் கலெக்ஷன் நேம் கொடுத்துக்குங்க. ரெக்கார்டுன்றது கலெக்ஷன் நேம். கலெக்ஷன் நேம் கொடுத்துட்டு ஃபைண்ட் யூஸ் பண்ணுங்க. ஃபைண்ட் யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஷார்ட் கொடுக்கணும். ஷார்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிக்கங்க.
parenthesis அதுக்குள்ள curly brace ஓபன் பண்ணி இப்போ வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ பேஸ் பண்ணி தான் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேலரி எடுத்துக்கிறேன். சரிங்க, சேலரி எடுத்துட்டு சேலரி கோலன் கொடுத்துட்டு இப்போ நான் -1 கொடுக்குறேன், +1 கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ +1 கொடுத்து நான் ரன் பண்றேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல வரும். இப்போ சேலரி பேஸ் பண்ணி இங்க +1 நான் ஷார்ட் பண்றேன். எதை பேஸ் பண்ணி சேலரின்ற காலம் பேஸ் பண்றேன். 1 கொடுத்தேன்னா அசெண்டிங் ஆர்டர், இதே 1 பதிலா -1 கொடுத்தேன்னா டிசெண்டிங் ஆர்டர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சேலரி பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் ஆயிருக்கும். 40,000, 50,000, 60,000. சரிங்களா? இப்போ நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி ஷார்ட் ஆகும். இதை நீங்க ஏஜ் கொடுத்தீங்கன்னா ஏஜ் பேஸ் பண்ணி ஷார்ட் ஆகும். நம்ம டிசெண்டிங் ஆர்டர் வந்து ஏஜ் காலம் வச்சு பண்ணலாம். இப்போ டிபி டாட் கலெக்ஷன் நேம் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட், அதுக்கப்புறம் ஃபைன் கொடுங்க, ஃபைன் கொடுத்துட்டு தென் டாட் ஷார்ட், இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு என்ன காலம், இந்த தடவை நம்ம ஏஜ் எடுத்துக்க போறோம். ஏஜ் காலம் -1 கொடுத்தா என்ன ஆகும், டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் ஆகும். இப்போ நான் அதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எல்லாமே ஏஜ் டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் 40 வந்திருக்கு, அடுத்த ஏஜ் வந்து 28 வந்திருக்கு, அடுத்த ஏஜ் வந்து 25 வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஷார்ட்டிங் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட்டிங் பண்ணணும் மாங்கோடிபில. இதோட மாங்கோடிபி queries பார்ட் 2 எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரிஒன்.